இருப்பாங்க. இந்த பச்சிளம் குழந்தைக்கு அந்த பெண்கள்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண்களா பிறந்தவர்களுக்கு தான் அந்த வேதனையை அறிய முடியும். இதுவரை சம்பவம் நடந்து இதுவரை காவல்துறையோ இல்லை இந்த மாச்சூரி நடந்த அந்த மருத்துவமனையினோ இதற்கான எந்த விளக்கத்தையும் கொடுக்கல. நடைபெறுகிறதா என்பதே சந்தேகமா இருக்கு. இதுல மருத்துவத்துறை டீனோ இதுல போலீஸ் காவல்துறை போலீஸ் சொல்றாரு இது அடுத்த மாவட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறார். அப்ப அவர் எதுக்கு இங்க வரணுங்கிறதா எங்களுக்கு அவசியம். காவல்துறை முற்றிலுமாக கெட்டு போய்விட்டது. காரணம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள்ல சிங்க பெண்கள்னு ஒரு அமைப்பு டீம் அமைச்சாங்க. ஒரு பெண்கள் கூட கிடையாது. அவங்க தாய் காலையில இருந்து தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒரு பெண் போலீஸும் வரல சார். இது ஒரு விளம்பரமான ஒரு ஆட்சி. இது சினிமா துறையுடைய ஆட்சி நடக்குது. சினிமா ஷூட்டிங் போல நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இனிமேல் இது திருத்தவே முடியாது இந்த ஆட்சியை. இனி மக்களா முன் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டுமே தவிர ஏதோ அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசவில்லை. மக்கள் உணர்வோடு இனி வருங்காலத்திலேயாது இந்த ஆட்சிக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரியான கட்சிகள் நாட்டிலே வரக்கூடாது, வளரவிடக்கூடாது. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக பெருமக்களுக்கு. நன்றி, வணக்கம். அதை சொல்லிட்டு இப்ப 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. இதுலயே எல்லாமே பொய், எல்லாம் பித்தலாட்டங்கிறது நமக்கு தெரியுது. இப்பவுமே கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவ பாவம், அவங்களுக்கு படிக்க தெரியல, பேச மொழியும் தெரியல. 2 கையிலையும் ரேகையை வாங்கி இருக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க மீடியா, நீங்க பத்திரிகை துறை இது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். சென்னை ராயபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறியதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையின் பெற்றோரை தாவேக எம்எல்ஏ மிரட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்து இருக்கிறார். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சிகர சம்பவம் குறித்து தனது கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ராயபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குழந்தையின் பெற்றோரை தாவேக எம்எல்ஏ மிரட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.